ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரையில் ஒரு துவையல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சூடாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வல்லாரைக்கீரை இது நாங்கள் வீட்டிலே வளர்த்தது. கீரை நல்லா வளர்ந்துடுச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணி இதில் தான் நான் துவையல் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் எல்லா கீரையும் வீட்டிலே வளர்த்து நம்ம அப்பப்போ தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டால் அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா டைமும் எல்லா கீரையும் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை முக்கியமாக நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்னா நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்காண்டி தான் சாப்பிட்றோம். இது பார்த்திங்கன்னா நரம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, பிரெயின் நர்வ்ஸ்க்கு. மூலிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் இதில் வல்லாரைக்கீரை முக்கியமாக சொல்கிறாங்க. வல்லாரைக்கீரை ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயின் திங் பார்த்திங்கன்னா கண் நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது இந்த வல்லாரைக்கீரை. இதில் அயன், சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ, சிலாம் அதிகமாக இருக்குது. ஸோ வல்லாரைக்கீரை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வல்லாரைக்கீரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லி வல்லாரைக்கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம வல்லாரைக்கீரை எடுத்துக்கணும். இப்போது எடுத்தாச்சு. கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போது நான் தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். அதை நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறம் ஆனதும் ஒரு பாதி க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அதையும் அதே எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்டோட போடாதீங்க, வெறும் அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்டில் கொஞ்சம் வேக டைம் ஆகும். ஸோ இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பூடு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இப்போ அதை அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. ஸோ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ சேம் கடாயில் கடுகு உளுந்து தாளித்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.